Taste the Daily. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விஜய் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு. அதை மற்ற கட்சிகளும் சொல்லுமா? திமுக அதிமுக பிரதான கட்சிகள், அவங்க தான் நாட்டை மாறி மாறி ஆளக்கூடிய கட்சிகள். ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத விஜய் சொன்ன மாதிரி திமுக அதிமுக யாராவது சொல்லுவாங்களா? 100 ஓட்டாவது திமுக வாங்குற தனிப்பட்ட ஓட்டை விட அதிமுக கூட வாங்கும். 234 தொகுதியிலையும் திமுக 1 லட்சம் ஓட்டு வாங்குச்சுன்னா அதிமுக 1,100,000 ஓட்டு. வாயை திறந்தா 1000 ரூபான்னு சொல்கிறாங்களோ, இப்போ நேற்று சொல்லிட்டாங்க கார்டு வச்சுருந்தா போதும். இது ஒரு நல்ல ஆட்சின்னு நினைப்பீங்களா நீங்கள்? இதுதான் லஞ்சம். கார்டு வச்சுருந்தா 1000 ரூபா உண்டுன்னு சொல்கிறேன். அப்போ அதிமுக திண்ணை ரொம்ப வீக்காக இருக்குது அப்படியா? திமுக திண்ணை இருக்கிறவன் யாரும் மனசையும் தன்னுடைய ஆதரவையும் இங்கே வச்சுக்கிட்டு இல்லைங்கிறடா திண்ணையில் படுத்திருக்கான். திண்ணையில் எந்த திண்ணைக்கு போவோன்னு தெளிவில்லாதனால திமுக திண்ணையில படுத்திருக்கான். ஏடிஎம்கே ஆப்ஷன் யாருமே விரும்பின மாதிரி தெரியலையே. வேற வழியே இல்லை சார். தாவேக்கா வரும். யார் கூட? ஏடிஎம்கே கூட வரும். விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ் தேவை. தமிழ்நாட்டு அரசியல் தெரிந்த ஒவ்வொரு மாவட்டமும் இந்த ஜாதி இருக்கு, இந்த தொழில் வச்சிருக்காங்க, இந்த மாதிரி செய்வாங்க இவங்க இன்னும் தெரிஞ்சு வச்சிருக்கிற பொலிட்டிக்கல் கைடன்ஸ் லீடர்ஷிப்புங்கிற வார்த்தை நான் வேணாமான்னு தவிர்க்கிறேன். அது எடப்பாடிக்கிட்டே இருக்கு. இந்த 2 பேரும் என்னைக்கு வர்றாங்களோ அவங்க 1 by 1 ஒடியாது. இன்னைக்கு கண்ணில் படுறது 3 அணியாக இருக்கும். திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, இன்னொன்று திரு சீமான். இல்லை சார், பிஜேபி கேபி யாரெல்லாம் விடுபட்டு போகிறார்களோ அதெல்லாம் பிஜேபி ஒரு அணி, சீமான் தனியா. அதனால உறுதியாக சொல்றேன். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகரும் முதுநிலை வழக்கறிஞருமான திரு தமிழ்மணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் தமிழ்மணி சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இந்த 2026 தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் ஏதேனும் மாறுமா, அல்லது கூட்டணிகள்லாம் இந்த 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் பயணித்தது போலவே பயணிக்க இருக்குமா? இப்போ புது வரவா விஜய் வருகைக்கு பின்னாடி நிறைய பேசு பொருள்கள், அதே போல் எல்லா கட்சிகளுமே விஜயை வைத்தும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் விஜய் சொல்லியிருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதை மற்ற கட்சிகளும் சொல்லுமா? திமுக அதிமுக பிரதான கட்சிகள், அவங்க தான் நாட்டை மாறி மாறி ஆளக்கூடிய கட்சிகள், அவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வாதம் எல்லாம் எழுந்துட்டு இருக்கிறது. நான் முதல் கேள்வியை அடிப்படையாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றத விஜய் சொன்ன மாதிரி திமுக அதிமுக யாராவது சொல்லுவாங்களா சார்? சார், ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. அதில் எனக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஒரு கிரவுண்ட் ரியாலிட்டிஸை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் அசஸ் பண்ணினா தான் இந்த கேள்வியுடைய பதில் அதோடு சேர்ந்து வரும். அதிமுக அவங்க பற்றி ஏதாவது உயர்வாக சொல்லணும்னா, இந்த நிமிடம் வரைக்கும் தமிழ்நாட்டில் 2வது அதிக வாக்கு வச்சுருக்காங்க. அவ்வளவு பெரிய அடி பன்னீர்செல்வம், அந்த அம்மா சசிகலா, டிடிவி, இவர் எல்லாரும் போன பிறகும் கூட, ஒரு 9 இடங்களில் வைப்பு தொகையை இழந்த பிறகும் கூட 2வது கட்சி என்பது அதிமுக தான். கடந்த பாராளுமன்ற தேர்தல் வச்சு சொல்கிறேன். ஸோ அவங்களோட பொசிஷன் அப்படியே தான் இருக்குது. அப்படியே இருக்குன்னு நான் சொல்லலை. சரி, அது இறங்கிடுச்சுன்னு சொல்கிறேன். 9 இடங்களில் எம்ஜிஆர் சம்பாரித்து கொடுத்த ரெட்டைலையை வச்சுக்கிட்டு டெபாசிட் இழக்கிறதுங்கிறது அப்படியே இருக்குன்னு என்னால் சொல்ல முடியலை. இறங்கிடுச்சு. இறங்கினாலும் மேன்மக்களே அங்கிற அளவில் அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க திமுகவோட கூட்டி சேர்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய புரட்சி, வாய்ப்பு இல்லைன்னு கருதுகிறேன். அதே தான் திமுகவுக்கு வாக்கு அதிகமாக திமுக மட்டும் அந்த கூட்டணியை தயவுசெய்து தனியாக எடுத்துருங்க. 7 கட்சி 8 கட்சி கூட இருக்கிறத எடுத்துருங்க. இல்லை அதிமுக அதிகமானா, என்னுடைய அசஸ்மெண்ட், நான் 30 வருஷம் அரசியலில் இருந்து 6 முறை ஜெயிலில் இருந்து கிட்டத்தட்ட வாழ்க்கை வீணாக போனதும் அதனால தான்.
50 வருஷமாக பார்வையாளர் குறைந்தபட்சம். சரி, அரசியல் பார்வையாளர். ஆமாம், அதை வச்சு பார்த்துக்கும்போது 100 ஓட்டாவது திமுக வாங்குகிற தனிப்பட்ட ஓட்டை விட அதிமுக கூட வாங்கும். அப்படியா? 100 ஓட்டு குறைஞ்சது 10,000 ஓட்டு. திமுக 1000 ஓட்டு தமிழ்நாடு பூரா வாங்கிச்சிருந்தால், சில இடங்களில் கூட குறைச்சாத நான் கணக்கு சேர்க்கல, மொத்த 234 தொகுதியிலையும் திமுக 1,00,000 ஓட்டு வாங்கிச்சுன்னா அதிமுக 1,100,000 ஓட்டு. தொடர் வெற்றி தீர்மானமெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பொதுக்குழுவில் கொண்டு வராங்க. தொடர்ச்சியான வெற்றி பெற்று வருகிறார் அப்படின்னு சொல்லி திமுக தலைமை திரு ஸ்டாலின் அவர்களை, அந்த பொதுக்குழு அவரை வந்து வாழ்த்தி தீர்மானம், நன்றி தெரிவித்து தீர்மானம். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக 10 தோல்வி 12 தோல்வின்ற மாதிரி அவர் வந்து தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறார்ன்ற எல்லாருடைய பார்வையும் இருக்குதுல்ல. 8 பேர் சேர்ந்து 2 பேர் அடித்தா 8 பேர் ஜெயிப்பாங்கிறதான உலகத்துக்கே தெரியும். நான் திரும்பவும் என்ன சொல்கிறேன், அந்த கூட்டணி கட்சிகளை கணக்கு சேர்க்காம கணக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்கு பலம் திமுகவை விட அதிமுக 100 கூட இருக்கும். அதாவது இந்த முறை பெரும்பான்மையோடு சிங்கிள் லார்ஜஸ்டாகவே திமுக எம்எல்ஏக்களை வச்சுருக்காங்க. ஆமாம் சார். சார் யார் சார் இல்லைன்னு சொல்கிறா, அது கணக்கு தெரிஞ்சது தானே சார். சரி, பட் தனியாக நின்னான்னு சொல்கிறத வித்தியாசத்தை நான் சொல்கிறத. ஓ, அந்த கூட்டணியால் தான் திமுக ஜெயிச்சது. எக்ஸாக்ட்லி, அது வரத்தானே சார் செய்யும். சார் கூட்டணி, ஒரு ஊரில் 10 பேர் இருக்கான், 8 கட்சியில் இருக்கிறான். சும்மா ஒரு கணக்குக்கு, எளிய கணக்குக்கு எடுத்துக்காட்டு, அதில் 8 பேர் ஒன்றா ஓட்டு போட்டானா அவன் தானே ஜெயிக்க முடியும். ஆனால் அப்படி பார்த்தால் இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்படி கூட்டணிகளால் ஜெயித்த திமுக என்றால் அவங்க நினைத்த மாதிரியெல்லாம் ஆட்டுவிக்க கூட்டணி கட்சிகளால் முடிந்திருக்க வேண்டியது. ஆமாம் தானே? அதெல்லாம் செஞ்சுருக்கணும்ல சார். அது ஒவ்வொருத்தருக்கும் வெளியே தெரியாத சில காரியங்களை அவர் செய்து கொடுக்குறார். சகஜம், அரசியலில் எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் அப்படி தான் செய்யணும். கலைஞர் காலத்திலேருந்து கம்யூனிஸ்ட் கட்சின்னா எந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் அதில் ஒரு லீடர் ப்ரோ எம்ஜிஆர் இருப்பாங்க, ஒருத்தர் ப்ரோ கலைஞராக இருப்பாங்க. சரி, உங்களுக்கு தெரியுது சார். இது பர்சனல் வேலையை முடிச்சுக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவ்வளவே தான் சார். சார், நான் மக்களுக்கானது சார். என்ன சார் மக்களுக்கானது? மக்கள் பிரச்சனைகள் சார், அதை தீர்க்க முடிந்ததா கம்யூனிஸ்டால, விடுதலை சிறுத்தையால, காங்கிரஸால? அதான் என்னைக்கு வாயை திறந்தா 1000 ரூபான்னு சொல்கிறாங்களோ, இப்போ நேற்று சொல்லிட்டாங்க கார்டு வச்சுருந்தா போடுவோம். ஆமாம், இது ஒரு நல்ல ஆட்சின்னு நினைப்பீங்களா நீங்கள்? இதுதான் லஞ்சம். ஓப்பன் சரி, கார்டு வச்சுருந்தா 1000 ரூபா உண்டுன்னு சொன்னால் அதை நீங்கள் லஞ்சம்னு எடுத்துக்க, அது நல்ல ஆட்சின்னு எடுத்துக்க முடியுமா? இல்லை, இந்த உரிமை தொகையை வரவேற்றிருக்காங்க சார் நிறைய பேர். இல்லை, எப்படி சார் உரிமை ஏழைக்கு கொடுங்க, நான் அதை உரிமை தொகை எதை வேணா நீங்கள் பேர் சொல்லுங்க, தப்பு இல்லை. வாழ்வுக்கு ஹெல்ப், செருப்பு தைக்கிற ஒரு கூலிக்கு தப்பு இல்லை. காய்கறி விற்கிற, கருவாடு விற்கிற கொடுங்க, நான் ஏற்றுக்கு 2000 கொடுங்க, நான் தப்பே சொல்ல மாட்டேங்க. இது நீங்கள் என்ன நல்லா கவனிங்க. அந்த திட்டத்தை நீங்கள் கேட்டதுனால தான் நான் சொல்கிறேன். முதல்ல லேடிஸ் கொடுத்தாங்க, ஏன்னா அவங்க தான் 1000 வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க நம்பினதுனால கொடுத்தாங்க. இது ஏதோ ஓட்டுக்காக கொடுக்குற 1000 ரூபான்னு நினச்சிட்டிங்களா? 100க்கு 100 அப்படி தான் சார். நாங்கள் சில பெண்கள் இன்னைக்கு வைப்பு தொகையாக அதை வச்சுட்டு இருக்காங்க வங்கிகளில். அதே போல் இந்த நகை கடன்களுக்கெல்லாம் வந்து அதற்கான பணங்களை சேகரித்து இதை வந்து பத்திரப்படுத்தி வச்சுட்ருக்காங்கன்னு சில நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாளில் படித்தது. செய்தித்தாள் செய்திகளே உருவாக்கப்படுகிறது. எந்த ஜனநாயகத்துலேயும் செய்திகள் சார் உங்களுக்கு தெரியாத, நான் 3 டிவியில் கேட்டேன், நான் அடிக்காதது தான் குறை, காரி துப்பாதது குறை. அவங்க கூட இருக்கிற கட்சிகளில் 3 அகில இந்திய கட்சி, 2 ஸ்டேட் பார்ட்டி. ஆமாம், இவர்கள் பொது வெளியில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, திமுக ஆட்சியை எதிர்த்து. தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. எந்த பேப்பரில் வந்துச்சு? நீங்கள் ஏதாவது பேப்பர் சொல்ல முடியுமா? ஹிந்து தமிழ் பத்திரிக்கை இவங்க அவன்னா தடுக்க முடியாது, அவன் ஒருத்தம் போட்டுட்டான். மீதி எந்த பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அது ஊடகம். ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களே, மறுபடியும் ஒரே மேடையில் உட்காந்துடுறாங்களே. யாரு? இப்போ தீபாவளிக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து எல்லாரும் ஒன்றா புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. அப்படி ஒரு அவசியம் ஆட்சி இருக்கிற வரை
அடுத்து இன்னொரு தேர்தல் வருகிற போது அப்படியே குவிஞ்சு போய் கொத்தளிச்சு போயிருக்கிறாங்க. சிபிஎம் சிபிஐ கொஞ்சம் அனுசரித்து ஓட்டுறாங்க. சிபிஎம் அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா அது 2 கம்யூனிஸ்டில் என்னுடைய அபிப்பிராயத்தில் கொஞ்சம் சிபிஎம் ஓரளவுக்கு இன்னும் கம்யூனிசத்தை தே இன்ஹெரிட் கம்யூனிசம் நாட் ப்ராப்பர்ட்டிஸ் அதனால் இருக்காங்க. என்ன போய் சொல்லி போடுறாங்க, ஏதோ ஒரு கம்பெனியில் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்து அதுக்காக ஒரு 7 பேர் போய் துண்டு போட்டு முதலமைச்சருக்கு பாராட்டு. அந்த கம்பெனியில் என்ன ஒரு 2 கோடி பேர் வேலை செய்கிறானா, ஒரு 3000 பேர் 4000 பேர் எவ்வளோதான். அதை நீங்கள் தான் யாரும் தீர்த்து வைக்கல, நீங்கள் தீர்த்து வச்சுட்டீங்கன்னு போய் இல்லை அந்த வேலையை விட்டு 10 பேரை எடுத்துட்டான். எல்லா பத்திரிகையில் இருக்குது. சரி, எனக்கு தனிப்பட்ட கதை ஒன்றும் இல்லை. போராட்டம் பண்ணவங்களும் வேலை எடுத்துட்டான். அவர்கள் உன்னை ஏற்று போராட்டம் பண்ணிட்டேன் நம்மளை கோச்சிக்காதுன்னு காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவருக்கு துண்டு போடுறாங்க. அவர் முடிச்சு வச்சுட்டார். அப்புறம் எங்கே கொந்தளிக்கிறாங்க, கோவப்படுறாங்க, போகிறாங்கல்ல சார். அது ஒரு கட்டாயத்தின் பேரில் காமிச்சிக்க வேண்டிய அடுத்தடுத்து தேர்தல் வருகிற போது நானாக வெளியே ஒருத்த யார் முதல்ல போகிறதுங்கிறது தான் இஷ்யூ. அப்படி எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு முதல் போகிறவன் மாட்டிக்குவான். திமுக அலைன்ஸ்ல இப்ப யார் முதல்ல வெளியேறுவாங்கன்றது தான் நடக்க போகுது. இல்லை அது நீங்க போனா நான் வர தயாரா இருக்கேன், நான் போனா அவரு வர தயாரா இருக்காரு. இந்த முதலில் தைரியமா சார் எல்லா இடங்கள்லையுமே இந்த முதல் யார் ஒரு வீரமா நடக்கிறாங்கிறது தான் சார் முக்கியம். என்னைக்கு வெடிக்க போகுது அது அப்படி ஒன்று? அப்போ உடஞ்சிருது கண்டிப்பா சார். நான் தான் சொல்றேன்னு 5 கட்சிகள் அவங்க கூட இருக்கிறவர்கள் 3 அகில இந்திய கட்சி காங்கிரஸையும் சேர்த்து சரி அந்த போராட்டம் பண்ணுறான். நீங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகளை கைதிகளை போல் அடிமைகளை பத்திரிகை இருக்கு. அந்த ஒரே ஒரு யார் போட்டது, இவர் மட்டும் போட்டார். இந்து தமிழ் போட்டுச்சு, மற்றதெல்லாம் பத்திரிகை இல்லையா? எத்தனை இந்து தமிழ் முந்தா நாள் பத்திரிகை, ஆங்கிலம் இந்து சோதரனா, மற்ற ஏன் போடல? புலம்புறாங்க. 2வது நாள் மறுபடியும் இயல்பா மாறிடுறாங்களேன்றதான் என்னுடைய கேள்வி சார். நீங்க என்னுடைய முதல் கேள்விக்கு பதிலை சொல்லி ஏன் மற்ற பத்திரிகைகள் ஊடகங்கள் போடலேங்கிறது எனக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஒரு நாள் வெளியே வந்துடும் சார், எல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே வெளியே வந்துடும். இன்னைக்கு உண்மை இன்னைக்கு ஏன் வரல? நான் நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். சரி, ஒரு கட்டத்தில் எல்லா கட்சிக்காரனும் வெளியே போயிடுவோம். நீங்க சொன்னதுதான் சரி சார். நீங்க ஊடகங்களை சொன்னீங்க. சரி, எந்த பக்கம் போவாங்க? எந்த பக்கம் போவாங்க யாரு? அதுதான் எந்த திண்ணையில படுக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. நம்ம இன்னைக்கு பேட்டியே அதை பற்றி தான் பேசிட்டு. சரி, எந்த கட்சி பலமான கூட்டணின்னு அவன் மனசுல ஒரு கட்சிக்காரன் வெளியே வர்றதுன்னா போகணும்னா அவன் போவான். அதுக்கு பிறகு அடுத்தவன் வந்துடுவான். ஸோ அப்போ அதிமுக திண்ணை ரொம்ப வீக்காக இருக்கு அப்படியா? திமுக திண்ணை இருக்கிறவன் யாரும் மனசையும் தன்னுடைய ஆதரவையும் இங்கே வச்சுக்கிட்டு இல்லைங்கிறா திண்ணையில் படுத்திருக்கான். திண்ணையில் எந்த திண்ணைக்கு போவோன்னு தெளிவில்லாதனால திமுக திண்ணையில படுத்திருக்கிறான். அதுதான். ஸோ அறிவாலயத்துக்கு உடம்பு மட்டும் தான் போகுது, உசுறு போல, உயிர் போலங்க. அவன் சார் அவன் வேற கொள்கைகள் இருக்கு அவனுக்கு. எல்லா கட்சிக்குமே சரி, கம்யூனிசம் வேறு, சோசியலிசம் வேறு, அண்ணாயிசம் வேறு, திராவிடம் எல்லாம் நான் ஒன்றும் மறுக்கலை. தேர்தலுக்காகத்தான் ஒன்றுக்கு வந்தோன்னு எல்லாருமே சொல்றாங்க. அப்போ எப்படி சார் அவன் மனசாங்க இருக்கும்? பட் தொடர் வெற்றியை பார்த்தவங்கள, ருசியை பார்த்தவங்கள, அவங்க தொடர் வெற்றியை பார்த்தவங்க அதுதான் இப்பயும் ருசியை தேடுறான். அடுத்து எங்க போய் ஜெயிக்கலாம்? அழகான சொல்லு. அதுதான் அங்க எங்க வாய்ப்புகள் எங்க இருக்கு சார்? இந்த பக்கம் போனா வாய்ப்புகள்னா ஏடிஎம்கே தான் ஒரு ஆப்ஷனு. ஆனால் ஏடிஎம்கே ஆப்ஷன் யாருமே விரும்பின மாதிரி தெரியலையே. வேற வழியே இல்லை சார். தாவேக்கா வரும். யார் கூட? ஏடிஎம்கே கூட வரும் சார். அவரு நான் சிங்கிள் லார்ஜஸ்டா வெற்றி பெற்று விடுவேன், ஆட்சியில பங்கு அதிகாரம் என்னையை நம்பி வருவாங்க, என்னையை நம்பி வர்றதுக்கு இருக்காங்கல்ல, அப்படித்தானே பேசினார் மேடையில். என்னை நம்பி வருகிறவர்களையும் நான் கைவிட விட முடியாது, ஒரு பதவி கொடுக்குறேன். அப்போ யாரு அங்க இது லீடர்? யாரு வந்து அங்க? நான் முன்பு கூட சொன்னேன், இவர் சபார்டினேட்டா இல்ல இண்டிவிஜுவலா இருக்க போறாரா விஜய்? சார் விஜய்க்கு எதுவுமே இன்னும் தெரியல. மன்னிச்சுங்க நான் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு. அரசியல்வாதியாக மாறவே இல்லை. அவரால் இன்னும் ஒரு அரசியல்வாதியா, இவர் அரசியல்வாதியா தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் மக்கள் ஏற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 10 முன்னாள் அமைச்சர்கள் வேற வேற கட்சியில் இருந்து, சரி 10 முன்னாள் எம்எல்ஏக்கள், 4 எம்பி அவர் பக்கத்தில் போய் நின்றுருப்பான். நீங்கள் தயவு செய்து ஒரு புதிதாக வந்த கட்சி எந்த கட்சியும் ஒரு
பெரிய அளவில். சின்ன கட்சியை நீங்கள் விட்டுருங்க, ம். வந்துச்சுன்னா இதெல்லாம் இந்த அறிகுறிகள் இருக்கும். அது இல்லாததுக்கு காரணம் பொலிட்டிக்கல் கைடன்ஸ் அவருக்கு இல்லை. சில தகவல்கள் சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களாம். அதாவது அவர்கிட்ட வந்து இது குறித்து பேசியிருக்காங்களாம். ஆனால் விஜய் அதை எதையுமே இப்போதைக்கு அக்செப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு சில தகவல்களையும் சொல்கிறாங்களே சார். அவர் அரசியல்வாதி ஆகலேன்னு நான் சொன்னதுக்கு நீங்கள் சொன்னது அவர் இப்போதைக்கு அக்செப்ட் என்னைக்கு பண்ண போகிறாரு? இன்னைக்கு அக்செப்ட் பண்ணுனா அவன் இன்னும் ஒரு வருஷம் கட்சியில் உழைப்பான். ஆமாம், உங்களை கட்சிக்குள்ள அப்போதான் ஸ்ட்ரென்தன் ஆக முடியும். எக்ஸாக்ட்லி. அப்போ என்ன அவர் அவர் அரசியல்வாதி ஆகலேன்னு நான் சொன்ன குற்றச்சாட்டை நீங்கள் ஒரு காரணம் சொல்லி ஆமாம் அவர் முடிவெடுக்கல சார். இன்னைக்கு அவனை அப்படி ஒருத்தர் எதுக்கு ஏடிஎம்கே வருவார்? அவர் வந்தா என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஒருத்தர் ஏடிஎம்கேவுக்கு வருவாருன்னு நீங்க அனுமானிக்கிறதும் அதே போல அவர் வந்தா பலமா என்ன? ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி அந்த அர்த்தத்துல தான். இப்படி ஒண்ணுமே அரசியல் தெரியாத ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? உண்மை. அதை என்னைக்கு அவரு உணர்றாரோ நாம இன்னும் ஒன்றும் கத்துக்கலைங்கிறத அன்னைக்கு தேர்தல் நெருங்க நெருங்க அது வந்துடும். அவரால் தனக்கு ஒரு பெரிய கொள்கைகள் இருக்கிறதாக அறிவிக்க எதுவும் செய்யலை. அந்த 26 தீர்மானமும் சரி இதுவும் சரி ஒன்றும் பெரிய அளவில் இல்லை சார். அவர் ஒரு 10 விஷயங்களை தீவிரமாக சொல்லியிருந்தாருன்னா நிறைய பேர் அவர் மேலே ஈர்க்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேற்றைக்கு இந்த மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்தி கூத்துக்கு தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு, அறிக்கையின் வாயிலாக சொல்கிறாரு. சார், ஒரு நிகழ்ச்சிக்கு வாய் இருக்கிறவன் புத்தி இருக்கிறவன் அல்ல, வாய் இருக்கிறவனெல்லாம் கருத்துக்கள் சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமிக்கும் பொருந்தும். அந்த அம்மா கொடுத்த பேட்டியை நீங்கள் பார்த்தீங்களா? ஃபுல்லாக கேட்டீங்களா? பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி. ஆமாம், பார்த்தோம். 4 லட்சம் பேர் ஒரு குறிப்பிட்ட பாப்புலர் டிவியில் அந்த அம்மா கொடுத்த பேட்டி. ஆமாம், பார்த்தேன் சார். 4 லட்சம் பேர் விஜய் கொடுத்தது சொன்னது கேட்டேன். பார்த்தீங்களா நீங்கள் எங்கேயாவது? நான் ஸ்ட்ரைட்டாக தான் கேட்குறேன். அதனால் தமிழ்நாட்டில் ஒரு பிச்சைக்காரன் இறந்து போயிட்டாலும் பத்திரிக்கையில் தான் பேர் வரணும்னா எல்லா கட்சிக்காரனும் அந்த பிச்சைக்காரன் இறந்து போனது கருணாநிதி மகன் தான் காரணம். என்ன சம்பந்தம்? சரி, ஆளுங்கட்சியை ஏற்று பேசணும். அதுக்கு ஒரு பிச்சைக்காரன் இறந்து போய்விட்டால் ஒரு வாய்ப்பு, ஒரு நோயாளி இறந்து போய்விட்டால் வாய்ப்பு. அதைத்தான் செய்திருக்கிறார். அவர் அரசியல்வாதியாக அல்ல. நான் அரசியல்வாதியாக இருந்திருந்தால் அந்த அம்மாவை கூப்பிட்டு வாங்கப்பா, இந்தியாவில் உள்ள பெஸ்ட்டு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சேலுங்க, 10 லட்ச ரூபா நான் கட்டேன்டா, 200 கோடி சரி உச்சபட்ச அவர் சொல்கிறார். விட்டுட்டு 15 லட்ச ரூபா கட்டக்கூடாதா? இந்த ஆள் மரியாதை எங்கே போயிருக்கோம் செய்திருந்தா? சார், நாட்டை ஆண்ட 2 கட்சியுமே இதை பண்ணலையா சார்? யாருமே அவங்கெல்லாம் 200 கோடி சம்பாதிக்கல ஒரு படத்துக்கு. ப்ளீஸ் நீங்கள் வித்தியாசத்தை புரிஞ்சு. 50 வருஷமா மாறி மாறி ஆண்டிருக்காங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலையை படத்துக்கு அதிகாரத்துக்கு வராத விஜய் கிட்ட நம்ம போய் எதிர்பார்க்குறோமே சார். வருகிறவர் தான், புதிதாக வருகிறவர் தான் அதிக வேகமாக செயல்பட வேண்டும்ங்கிற அடிப்படையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அதில் கேள்வி அவசியமே நான் சொல்ல வேண்டிய விளக்கம் சொல்ல. நான் தயவு செய்து உங்கள் மனசாட்சியை கேளுங்க. கேட்குறவங்க நான் சொல்கிறத அவர் செய்திருந்தாருன்னா அவருடைய மரியாதை எங்கே போயிருக்கும்? ஏய் இதோப்பா இப்படி ஆயிடுச்சா, சரி அந்த டாக்டருக்கு என்ன செலவாகுது, ஃபேஸ் மேக்கர் இருக்கா, அந்த செலவை நான் கொடுத்துருவேன், கட்சி கொடுக்கும். இந்த அம்மா தூக்கிட்டு போங்கப்பா, இந்தியாவுடைய ஜஸ்ட்லோக் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணுங்கப்பா, ஃப்ளைட்டில் கொண்டு வேணும். கட்சி நீங்கள் வராத அரசியலுக்கு இல்லாட்டியே அங்கே ஒரு 20 லட்சம், இங்கே 40 லட்சம், நீ 10,000 ரூபா கொடுத்துல ஏக்கருக்கு வாடகைக்கு. அவன் செத்தான் வெயிலில், நீ கேரவனில் படுத்திருந்த மக்களை அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவன் செத்தது வெயிலில் தான், நாக்காளி தலையில் வச்சுக்கிறான் வெயில் தாங்கிக்கிட்டு. நீங்கள் ரைட் போயிட்டு போகட்டும், நீ அதுக்கு பழகிட்ட, நான் ஏற்றுக்கிறேன். இங்கே 20 லட்சம், அங்கே 20 லட்சம். இப்படி இந்த அளவுக்கு அரசியல் தெளிவற்ற நிலையில் அரசியலுக்கு வந்த விஜயை வச்சுக்கிட்டு ஏற்கனவே வலிமை குறைந்த அதிமுகவால் என்ன சார் சாதிக்க முடியும்? சார், வலிமை குறைவாக இருக்கிற 10 பேர் ஒன்றா சேர்ந்தான்னா அதுதான் வலிமைன்னு நான் ஒரு அரித்மெட்டிக்கலாக நம்புகிறேன். அது திமுக அதிமுக அந்த பேர்லாம் வேண்டாம். நீங்கள் சொன்னது நான் தவறுன்னு சொல்லலை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்கள். ஒரு 10 வலிமையற்றவர்கள் ஒன்றாக சேர்ந்தால் அவன் வலிமையாகிடுவான். 10 ஒருத்தன் இல்லை சார். அதுதான்
அந்த அவருக்கு தலைமை தாங்கக்கூடிய அனுபவம் இல்லை. இருந்திருந்தால் இது நான் சொன்னதை அவருக்கு அட்வைஸரும் இல்லை. பாண்டிச்சேரிக்காரன் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது, சரி, அட்வைஸரும் இல்லை. என்னை ஃபோன் பண்ணி கேட்டுருந்தான்னா, ஏய் இங்கே 20 லட்சம், அங்கே 20 லட்சம், 40 லட்சம் உண்ட, வேற ஒன்றும் உண்டே இல்லை, நீ வைத்தியம் பார்க்க முடியாது. விஜய் வைத்தியர் அல்ல, விஜய்கிட்ட காசு கடவுள் முடியல காசு கொடுத்துருக்காங்கல்ல. அந்த டாக்டர் இருந்தாலும் பேர் என்ன, அந்த ஆளுக்கு 20, இந்த அம்மா பேர் என்ன 20, தூக்கிட்டு போங்க ஃப்ளைட்டில் தூக்கிட்டு போங்க வச்சு முடிஞ்சு போச்சு. ஒரு ஆளை வச்சு அவனை ஜாமீனில் எடுப்பேன். நானாக இருந்தால் வினோத் அந்த பையன் விக்னேஷ் நான் ஜாமீனில் எடுப்பேன். என்ன உங்களுக்கு இது 3 செய்ய தெரிஞ்சால்தான் நீ அரசியல். சரி மன்னிச்சுங்க, நான் இன்னும் யாரையும் கிளப்பி விட்டு தூண்டி விட்டு நான் அரசியல்லாம் நிற்க போகிறதே இல்லை. சரி, இது 3 எவனுக்கு செய்ய தெரியுதோ ஒரே நேரத்தில். ஒரு வக்கீல் இருந்தால் காசு எடுத்துருப்போம், அந்த பையனுக்கு ஜாமீனில் எடு, குத்திட்டான் அவன், ஆமாங்கிறான். அவன் ஒன்றும் அவன் நாங்கள் மக்களை அடிச்சிருக்கான், போயிட்டு போகட்டும், ஒரு 2 வாரம் நான் வச்சு ஜாமீனில் விடு. அவனை யார் எடுத்தா, விஜய் ஜாமீனில். ஓகே, யார் நான் டாக்டருக்கு வைத்தியம் பார்த்தா, விஜய் வைத்தியம் பார்த்தேன். எங்கெங்கே காணிலும் விஜய் முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வீதிக்கு வரணும் விஜய்ன்றீங்க, அப்படியா? அரசியலுக்கு வரணும். என்ன சார் அரசியலுக்கு வந்த விஜய் இன்னும் அரசியலுக்கு வரணும்? மேடைக்கு வந்திருக்காரு சார் அரசியலுக்கு. நீங்கள் வீதி, அவர் வந்தது மேடை. நான் சொல்கிறது அரசியலுக்கு வர வேண்டும், அரசியலுக்கு வரணும். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இருந்திருந்தால் இந்த 3 பேருக்கு செலவு பண்ணியிருப்பேன். என்கிட்ட காசு இருந்திருந்தால் இங்கே 20 அங்கே 20, அவனுக்கு ஜாமீன் ஒரு 25,000 ரூபா, 2 மாதம் இருக்கட்டும் உள்ள. நீங்கள் அவன் ஓடி போடுவானாங்கிறத பார்க்கணும். சரி, நான் சொல்லியே கேட்பேன் ஜாமீன். அவங்க அம்மாவை பார்த்துக்கணுங்க, அம்மா மேலே உள்ள பற்றில் செய்தது தான் குற்றம் தான். கத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கான், ரெடியாக வர்றான், அவனை மன்னிக்க வேண்டிய அவசியம். ஏன்னா அங்கே கத்தி எடுக்கல சார் அவன் வீட்டில், அதனால் ஒரு குத்தனோடு தான் வர்றான். நீ அவனை நான் யோக்கியன் மன்னிச்சிருக்கேன்னு நான் கேட்கல, ஜாமீன் எடுத்து விடு. 2 வாரம் கழிச்சு சார் தமிழ்நாட்டு மக்கள் எதை விரும்புகிறார்கள், நீங்கள் 100 பேர்கிட்ட நான் சொல்கிறத கேளுங்க, 90 பேர் இந்த 3ஐயும் செய்தால் எங்கேயோ போயிட்டார் சார் விஜய்மா. உனக்கு 40 லட்சம் செலவு போட்டு தப்பு இல்லை, 40 லட்சம் ஓட்டு அப்படியே கிராஃபை சர்ன்னு தூக்கிடுச்சு மேலே. நீங்கள் அதிமுகவோட விஜய் வருவார்ன்றதுக்கும் ப்ளஸ் விஜய் என்னெல்லாம் செய்திருக்க வேண்டும் என்பதையும் அவர் அப்பதான் அரசியல்வாதியா மாறுறாருன்னு நான். எஸ், திமுக அலைன்ஸ் வந்து அங்கு சிக்கல் இருக்கிறது, அங்க அதிருப்தியில் இருக்காங்க, எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வெடிக்கும்ன்றீங்க. அப்படி வெடிச்சா அங்கிருந்து யார் அதிமுக முகாமுக்கோ, அதாவது அதிமுக அணிக்கோ அல்லது வேறொரு அணியோ உருவாக்குவாங்க? அப்படி ஏதாவது வாய்ப்புகள் யார் அதை முதல்ல செய்வாங்கன்னு நீங்க கணிக்கிறீங்க? சார், இந்த அணி உருவாகிற வரைக்கும் அதிமுகக்கு ஓட்டு தேவைப்படுது, ஓரளவுக்கு அது விஜய் கையில் இருக்கு. விஜய்க்கு ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ் தேவைப்படுது. தமிழ்நாட்டு அரசியல் தெரிந்த ஒவ்வொரு மாவட்டமும் இந்த ஜாதி இருக்கு, இந்த தொழில் வச்சுருக்காங்க, இந்த மாதிரி செய்வாங்க இவங்க இன்னும் தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ், லீடர்ஷிப்புங்கிற வார்த்தை நான் வேணாமான்னு தவிர்க்கிறேன். அது எடப்பாடிக்கிட்ட இருக்குது. இந்த 2 பேரும் என்னைக்கு வர்றாங்களோ அவங்க 1 by 1 ஒடியாந்துருவாங்க. ஓகே, இதுகிட்ட இருந்து ஒடியாந்துருவாங்க. சரி, நீங்கள் தமிழ்நாடு அரசியல் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதுக்கு செல்வ பிறந்தகர் சொல்கிறார், எங்ககிட்ட ரவுடிகள் இருக்கலாம் சார், A+ ரவுடியை ஒருத்தம் கூட கிடையாது. அவங்க ஒரு டிவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது என்ன ரவுடி இருக்கான்னு ஒத்துக்கிற ஐயன்னா போலீஸ்காரன் கண்டுபிடிச்சது. போலீஸ்காரன் எவனெல்லாம் அடக்க முடியலையோ அவனுக்கு A+ B+ன்னு போலீஸ்காரன் தூக்க மாட்டிக்கிச்சு ஆகணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. வேண்டாம், பட் நம்ம வேண்டாம் இல்லை சார், உனக்கு வசதி பண்ணி கொடுத்து சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கல்ல, நீ ரவுடிகளை A+, B+, C+ன்னு பிரிச்சுக்கிட்டு இது 2 ஆட்சி காலத்திலே உருவான ரவுடிகள் தான். நான் மன்னிச்சுங்க, நான் எந்த ஆட்சியும் நியாயப்படுத்தலையே. இப்போ நான் ஏதாவது பெஸ்ட் ஆட்சின்னு A+ன்னு ஒரு கேட்டகரிக்கு வந்ததே இது இந்த எல்லா காலங்கள்லையும் நடந்தது தான். இது 100க்கு 100 உண்மைங்க, நான் மறுக்கலை. நான் எந்த ஆட்சியும் இப்போ அவர் காலத்தில் வந்துச்சு சொல்லவே இல்லையே உங்ககிட்டனா. அதை சொல்வது செல்வ பிறந்தகைங்கிறது தான் எனக்கு வருத்தம். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தலைவர், ஒரு மாநில தலைவர் அந்த வார்த்தையை, எங்கள் கட்சியில் A+ல ஒருத்தனுக்கு அந்த அளவுக்கு அரசியல்
தரம் தாழ்ந்து விட்டது. ஸோ 2026 திமுக அலைன்ஸ் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. 180% அதுக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நான் கருதுறேன். ஏன் 80% சொல்கிறீங்க? முழுமையாக அப்பவுமே யோசிக்கிறீங்க. 100% எப்படி சார் நான் சொல்ல முடியும்? நான் பொய் சொல்ல எப்போதுமே விரும்புறதில்லை. 80% என்னால் சொல்ல முடியுது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் பெரும்பான்மையாக சொல்கிறீங்க. பெரும்பான்மை 75-70 தப்பு இல்லை. அதனால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சார். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கடந்த 30 வருஷத்தில் ஒரே கூட்டணி திரும்ப அடுத்த சட்டமன்ற தேர்தலில் சந்திச்சிருக்கா? சரி, அப்புறம் இல்லை, அது ஒரு ஜென்ரல் ரூலு. நான் அதை காமிச்சிட்டு விலகி ஓட விரும்பலை. ஆனால் அது உண்மை. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு 5-6 தேர்தலுக்கு மேலேயே சந்திச்சிருக்காங்க திமுக அணியை. எந்த 5-6 தேர்தல்? அடுத்தடுத்து வந்த 2வது சட்டமன்ற தேர்தலை இல்லை, அந்த மாதிரி இல்லை. அவ்வளோதான் சார். நம்ம 26 சட்டமன்ற தேர்தலை பற்றி தான் திரும்ப அழுத்தமாக சொல்கிறாரு. இரவு நேரத்துலலாம் அறிக்கை கொடுக்குறாரு. வேகமாக 2:30 மணிக்கு அறிக்கை வருது. எங்களை பிரிக்க சதி நடக்குது. அது உங்களை போல தான் சொல்கிறாரு அவர். ஊடகத்தில் உட்காந்துக்கிறாங்க, என்னன்னாலையும் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் நடவடிக்கை எடுக்க போகிறேன்னு சொன்னார் ஆதவ் மேலே. ஆதவ்லேயே ஜூனியர் மோஸ்ட் கட்சியில் அவ்வளவு பெரிய பதவியை எந்த தியாகம் பண்ணி ஆதவ் வாங்கினார்? ஒரு 6 மாதம் ஜெயிலில் பேரோ சொன்னாங்களே, ஒரே ஒரு ரூமில் டீ மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம். அதை மாதிரி ஏதாவது ஆதவ் நான் காஃபி சாப்பிட்டேன், கஞ்சி சாப்பிட்டேன், கூழ் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? பட் உழைக்க வந்திருக்காரு. அந்த எளிய மக்கள் மேலே வரணும்னு நினைக்கிறேன். உழைத்த பிறகு ஒரு பதவி நீ கொடுத்துருந்தால் திருமாவளவன், உழைப்புக்கு திருமாவளவன் மரியாதை கொடுத்துருக்கிறாரு, நான் ஏற்றுக்குவேன். எதிர்பார்த்துனா யார் வேணால் தயாராகான். பதவி கூட நான் வேலை செய்கிறேன், எனக்கு உழைக்கிறேங்கிறான். உழைத்து பதவி வாங்குவது சரியான அரசியல் நான் கருதுறேன். பட் அந்த கேடர்ஸ் ஆதவ் அர்ஜுனை கொண்டாடுறாங்கல்ல, அவர் சொல்கிறது, அவர் பேசக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு ரசிக்கிறாங்களே சார். அவங்க 2 குரூப் அரசியல் பதவி வரணும்னு எல்லா கட்சியிலையும் ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க, அந்த கட்சியிலையும் இருக்கிறாங்க. அது ஒரு தவறுன்னு சொல்ல வரல. அந்த குரூப் அவரை ஆதரிக்குது, என்ன தவறு அதில்? ஆனால் இவர் என்ன சொன்னார்? 2 மாதத்துக்கு முந்தைய நான் நடவடிக்கை எடுக்க போகிறேன், தொலைபேசியில் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆச்சா? ஆமாம், 2 மாதம் ஆகிடுச்சு இல்லையா? ஏதாவது ஒரு கண்டிச்சிருந்தா அடுத்த தடவை ஒரு பேசியிருப்பார். இப்போ அமைதி காக்குறாரு ஆதவ் அர்ஜுன், பேசுறதில்ல, அதிகமாக எந்த பேசு பொருளும் எழலை. அவர் ஏதாவது கண்டிச்சிட்டார்னு தெரியுமா சார்? அரசியல் பப்ளிக்காக தான் நீங்கள் செய்யணும். சரி, இல்லை தனி ரூமில் கண்டிச்சிருப்பார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்ல முடியாது. இதை பப்ளிக்காகவே செஞ்சுருக்கணுன்றீங்க. அப்போ தானே சார் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தெரியும். அடுத்தவன் பேச மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு குரூப் அவரை கொண்டாடுதுன்னு சொன்னீங்கல்ல, அவெல்லாம் ஒதுக்கிக்குவான், திரும்ப கண்டிச்சிட்டார், தலைவர் கண்டிச்சிட்டார், ஒதுக்கிடுவான். தவறு ஒன்றும் இல்லை அதில். நான் முடிவெடுப்பேன். அதுவும் அவர் பொதுக்குழு ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட்டி முடிவெடுக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயக கட்சிக்கு இயல்பு. அது எடுத்தால் அது வேற. எங்கள் அடுத்த தேர்தலில், ஆனால் அதுதான் எங்கள் 25 ஆண்டு காலமாக எங்கள் இலக்கு. எனக்கு முதல்ல இந்த ஆட்சி அதிகாரம்ங்கிற வார்த்தையே புரியல. ஆட்சியில் இருந்தால் தான் அதிகாரம். ஆமாம், இல்லாட்டி அதிகாரத்தில் இருக்க மாட்டீங்க. இது மனப்பாடம் பண்ணி பேசுகிறதுங்கிறது இதை விட மட்டமாக இருக்குமா? 10 கட்சிக்காரன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான், ஆட்சி அதிகாரம். இல்லை, என்னடா ஆட்சி அதிகாரம்? ஆட்சியில் இருந்தால் தான்டா அதிகாரம். அதனால் அதை ஏதோ ஒரு பெரிய கைதட்டி எல்லா கட்சியும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நான் கூட முதல் கேள்வியாகவே. ஆமாங்க, எப்படி வரும் அது? ஆட்சியில் இருந்தால் தான் அதிகாரம். புரியுது உங்களுக்கு? ஆட்சியில் வீட்டில் அந்த ரைமா பேசுறதுக்கு கைதட்டல் பேசுறதுங்கிறது இருக்கலாம். எத்தனை ஆண்டு இல்லை, நாங்கள் 1989 சொல்லி கொண்டிருக்கிறோம். எதை சொல்கிறீங்க? அர்த்தம் இல்லாத ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்ன உழைச்சிங்க அதுக்காக நீங்கள்? சரி, இனிமேல் அவர் எப்போ ஒரு பிரிவு வந்துருச்சோ தலித் மக்கள் மத்தியில், அருந்ததியருக்கு கொடுத்தது தப்புன்னு வழக்கு கொடுத்தது யார்? கலைஞர். இன்றைய முதலமைச்சருடைய ஒரு பொலிட்டிக்கலாக அது சரின்னு அவர் நம்பினார். சுப்ரீம் கோர்ட் ஆமாம் கரெக்டுன்னு உள்ளிட ஒதுக்கீடு ஏற்றுக்குச்சு. ஆமாம், அதை வழக்கு போட்டுறார். அவருக்கு என்ன மாரல் இல்லை, அது வேண்டான்னு அவர் சொல்லலையா? வழக்கு போட்டது இல்லை, அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அவர் அதாவது இது வேண்டான்னு நான் சொல்லலை, அவருன்னு தானே மன்னிச்சுக்க, தெரிஞ்சுக்க முயற்சி. அதை முறைப்படுத்துங்க, சரிப்படுத்துங்க அப்படின்றத நான் நீதிமன்றம் வாயிலாக கேட்குறேன். என்ன சரிப்படுத்துறது எனக்கு புரியல. அவர்
ஒரு 3% சரியோ தப்போ கொடுத்துருக்குறாரு. இவர் 3 தப்பு 2.5 கொடுன்னு கேட்டிருந்தாருன்னா ஒருவேளை நியாயம் இருக்கலாம். இல்லை 5 கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிருந்தா கரெக்ட் சார். அது இந்த தீர்ப்பு வந்த அன்னைக்கு அவர்கள் தனியாக ஒரு டிவியில் நான் கலந்துக்கிட்டேன் விவாதத்தில். அவங்க சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இந்த தலித்துன்னு எங்கெல்லாம் தொகுதி கொடுத்துருக்குறீங்களோ எங்களுக்கு 2 தொகுதி கொடுங்க. ஓகே சார், நான் பேர் டிவி பேர் சொல்ல முடியும், எடுத்து காமிச்சிட முடியும். ஓரளவுக்கு நியாயம்தான். சரி, நீயும் நானும் வேற என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஏன் ஒரே கோட்டாவில் உங்க கூட நிற்கணும்னு கேட்குறான் அவன். அதைத்தான் இவர் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. தான் தனிப்பட்ட ஒரு இனத்தினுடைய தலைவராக இவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதுக்கு தான் அந்த வழக்கு போட்டார். இது நீங்கள் அதுக்கு பிறகு எப்படி அந்த கட்சியிலே ஒரு கூட்டணியில் திமுக கூட இருப்பது என்பது நான் கேட்குறது கொள்கை ரீதியாக. எப்போ கலைஞர் செய்தது தவறுன்னு நீங்கள் வழக்கே போடுவீங்களோ அதை திமுக கூட ஹைலைட் பண்ணி பேசலையே சார். நீங்கள் இவ்வளோ ஹைலைட் பண்ணி சொல்கிறீங்க, கலைஞர் கொடுத்த உள் இடஒதுக்கீடுக்கு எதிராக திருமாவளவன் வழக்கு போட்டாரு, விசிகா போட்டுருச்சுன்னு திமுக சொல்லலையா சார்? சார், திமுகவுக்கு வேறு வழி இல்லாமல் அது ஒரு ஆதரவு தேவை, வாய மூடிக்கிட்டு இருக்கு. எப்படி பல பத்திரிகைகள் வாய மூடிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் இப்போ தான் சொன்னேன். திமுகவும் அவர் கூட உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், நமக்கு அவர் ஆதரவு நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளவுதான் அவங்களுக்கு வேண்டியது. ஓட்ட வரைக்கும் ஓட்டுவோம் சார். இப்போ அவங்க எல்லாருமே அடுத்து வர்ற ஊராட்சி தேர்தலுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளாட்சி தேர்தல், ஆமாம், உள்ளாட்சி தேர்தல், அதான் ஊராட்சி தேர்தல். அதான் அதை கொஞ்சம் தள்ளி போட முடியும், அதுக்கு பிறகு தள்ளி போட முடியாது. சரி, 1 ஆண்டு காலம் தள்ளி வைக்கிறதுங்கிறது சாத்தியமில்லை. அது திமுகவுக்கு தெரியுது. அதனால்தான் அப்போ ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஏடிஎம்கேக்கும் ஆகிடுச்சு, விஜய்க்கும் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஊசலாட்டத்தில் இருக்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன்ல, அவங்களும் ஒரு கூட்டணியை ஒன்று அங்கே கண்டினியூ பண்ணணும், இல்லை வரணும். அநேகமாக கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 2 மேயர், 4 முனிசிபல் சேர்மன், ஒரு 12 பஞ்சாயத்துறையின் சேர்மன், இது ஒரு கணக்கு. சரி, இது திமுக கூட இருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சியில் பேரம் பேசக்குள்ள என்னுடைய பார்கெனிங் கெப்பாசிட்டி எந்த கட்சிக்கும். ஸோ தேர்தல் நெருங்கும் போது தான் அதெல்லாம் தெரியும். இந்த தேர்தலில் இந்த ஊராட்சி தேர்தல் வந்தால் பெரிய அளவுக்கு என்ன தெரியும், கூட்டணி ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். சரி, அதிமுகவும் இவரும் ஒன்று சேர்றாங்களா, விஜயை ஒன்று சேர்றாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். ஏன்னா விஜய் முடிவெடுத்தாகணும். ஒருவேளை அதிமுக தேமுதிகங்களுக்கு போதுன்னு கூட முடிவு செய்யலாம். ஆனால் இவர் ஒன்று தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது. தனியாக நின்று முந்தி மாதிரி ஒரு 118 பிடிச்சிட்டாருன்னா ஆஹா இவன் அவுட்டுன்னுவான் மக்கள். விஜயை சொல்கிறீங்க நீங்கள்? விஜய் அப்போ அவர் அஃபிஷியலாக இறக்கி விடல. ஆமாம் சார், இப்போ அதாங்க, இப்போ கட்சின்னு வச்சு ஒரு சின்னத்தை வாங்கி ஒரு 100-200 பிடிச்சாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குமா சார்? அவர் தான் 2026 முடிவு பண்ணிட்டாரு. அப்போ 107-108 பேர் ஜெயிச்சது கட்சி ஆரம்பிச்சாச்சு, எலெக்ஷன் வருது. அப்படி பார்த்தா அதுக்கு விக்கிரவாண்டியிலே அவர் நின்றுக்கணும்ல சார். விக்கிரவாண்டி எப்போ கட்சி ஆரம்பிக்கல, விக்கிரவாண்டியில மாநாடு நடத்த போறோன்னு விஜய்க்கு தெரியும். ஆமா, அப்ப விக்கிரவாண்டியிலே நின்று ஏதாவது ஒன்று ஒரு வளப்பரிச்சை நடத்திருக்கலாம்ல. அன்னைக்கு இல்ல அவர் சொல்லிட்டார்ல நிக்கமா. இது ஒரு ஸ்டேட் பொருந்திய தேர்தல். ஊரக உள்ளாட்சியில் இப்போ இல்லை வேற இல்லை, பல இடங்கள்ல ஊரகத்தில் தான் முனிசிபாலிட்டியில் பஞ்சாயத்தில் அவங்களுக்கு கிராஸ் ரூட் கட்சியை காமிக்கணும், 10 ரூபாய் சம்பாதிக்கணும் கட்சிக்கு. இதை விட அதுதான் எளிது. ஓகே, ஒரு கவுன்சிலருக்கு இருக்கிற செல்வாக்கு எம்எல்ஏ கிடையாது. ஆமாம், அதை நீங்கள் அடிப்படையை ஒத்துக்கிட்டீங்கன்னா உண்மை, நீங்கள் அது போய்த்தான் ஆகணும். ஒரு லோக்கல் கவுன்சிலர். ஸோ திமுக அலைன்ஸில் இருக்கிறவங்க உள்ளாட்சி தேர்தலில் அங்கே கூடவே இருந்து அங்கே பலம் பெற்று அதற்கு பிறகு ஒரு பார்கெனிங்கை உருவாக்குவாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு. விஜயும் இந்த பக்கம் ஒரு தேர்தலை சந்திச்சு உள்ளாட்சி தேர்தலில் சின்னத்தை வாங்கி இல்லை சின்னப்போ கொடுத்துருவாங்க. ரெகனைஸ்டு பார்ட்டி. அதில் ஒரு பெரிய காரியம் இல்லை. தனியாக நின்னார்னா ஒரு அவுட். தனியாக நின்னா ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தனியாக நின்னா 17 மாவட்டத்தில் இவர் ஒன்றுமில்லாத புஷ்வா. ஏற்கனவே தனியாக நின்று தானே அவங்க ஆளுங்கெல்லாம் ஒரு 107 பேர் ஜெயிச்சாங்க. இன்னைக்கு இவ்வளோ ஒரு கட்சி கொடி கொள்கையை வச்சு
300 பேர் ஜெயிச்சா அதுக்கு மரியாதையா? இல்லை அவர் 2026 தனியாக நின்னா அது அவருக்கு பலவீனமாக கூட போயிடும். ஆனால் இதையெல்லாம் அவர் சுய பரிசோதனை செய்வதற்காக நின்னார்னா, அரசியலில் சுய பரிசோதனை என்பது எந்த அளவுக்கு ஜெயிக்கிறவன் தான் தலைவங்கிறது நீங்கள் அரசியலுடைய பால பாடம். சரி, ஜெயிக்கிறது முக்கியமே தவிர எனக்கு என்ன இருக்குன்னு நான் ஸ்ட்ரென்த் இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது இல்லை. ஸ்ட்ரென்த் இருக்குன்னு நிரூபிக்கணும். கடன் வாங்கின ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை அதில். அன்னைக்கு அதிமுகவோட சேர்ந்துட்டாருன்னு சொன்னால் 26ல் எடப்பாடி சிஎம். எப்படி உறுதியாக சொல்கிறீங்க விஜய் அதிமுகவோட சேருவார்னு? வேற ஆப்ஷன் இல்லை அவருக்கு. டிஎம்கேவோட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆமாம். பிஜேபியோட மாட்டேன்னு சொல்லி. ஆமாம், 2 எதிரி சொல்லிட்டாரு. இல்லை, 2 பெரிய கட்சி விலகிடுச்சு. ஆமாம். வேற யார் இருக்கா? அவர் தலைமையில் வேற யாருன்னா இணைய மாட்டாங்களா? விஜய் தலைமையில் யார்? பெரிய கட்சி தான் கேட்குறேன்னா. நீங்கள் சின்ன சின்ன அரேனா கால்னா கட்சியை விட்டுருங்க. துண்டு துண்டு துக்கடாக்கள் வேண்டாம். சரி, ஒரு பெரிய கட்சி யார் இருக்கு எனக்கு தெரியல சார். நிஜமாக தான் நான் சொல்கிறேன். சரி, அவர் திமுகவை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா திமுக பண்ண குறையை சுட்டி காட்டினா தான் சட்டமன்ற தேர்தலில் அவர் வாக்குகள் வாங்க முடியும். அந்த அடிப்படை அப்படின்னு சொன்னால் அதே நிலைமையில் தான் அதிமுகவும் இருக்குது. திமுகவை அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரி, எதிரிக்கு எதிரி நண்பன். இவருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் கைடன்ஸ். இன்னைக்கு வரைக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை கூட அவரால் பொலிட்டிக்கலாக ஹேண்டில் பண்ண முடியல விஜயால். அவர் இந்த கடந்த ஒரு 20 நாளில் நடந்த எது இல்லை சார், ஊழலை எதிர்ப்புன்னு சொல்லிட்டாரு. மதவாதம், பிரிவினைவாதம் அப்படியெல்லாம் சொன்னவர். ஊழல் குற்றச்சாட்டு ஏடிஎம்கே மேலேயும் இருக்குல்ல, அப்புறம் எப்படி அவர் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைப்பார்? சார் 2ல் எது பெட்டர்ன்னு தான் சார் எப்போதுமே. இன்னைக்கு இருக்கிற எதிர்கட்சியை நீங்கள் எதுக்கணும். அது ஊழல் கட்சின்னு சொன்னால் இப்போ நான் சேர்ந்துடுறேன் உங்க கூட. நீங்கள் தப்பு பண்ணாமல் என்னால் பார்த்துக்கூடிய கெப்பாசிட்டி என்கிட்ட வந்துருச்சு. அடிப்படையில் அதிமுக அவர் உள்ள இருந்து அதை சரி செய்வாருன்றீங்களா? பண்ணணும்னு நான் எதிர்பார்க்குறேன் சார். என்ன இருக்கு, நீங்கள் சும்மா மட்டும் ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறதுக்கு போக சொல்லலை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அதை நீங்கள் செய்ய உங்களுக்கு ஒரு முதல்ல ஸ்ட்ரென்த்து வேணும். அதை நீங்கள் தனியாக நின்று பெற முடியாது. அவர் கூட நின்று தான் பெறும். அவர் கூட நின்னா அதிமுக ஏதாவது பண்ணணும்ல விஜய்க்கு? எது? அதான் அதிகார பங்கு. என்னங்க துணை முதலமைச்சர் என்ன கேட்டு போச்சு அதில்? இல்லை என்னால் புரியல. அதுக்கு ஒத்துப்பாங்களா அதிமுக? முடியாதுன்னு செல்லூர் ராஜு பேசினாரு. செல்லூர் ராஜு யார்? ஒரு மூத்த தலைவர். அவ்வளவுதான். எத்தனை பேர் அது மாதிரி? ஒரு 18 பேர் தெரியுமா பேர்? 18 பேரும் கருத்து சொன்னாங்கன்னா சார் அந்த கட்சி ஒரு முடிவெடுத்துச்சு. இல்லை பொதுச் செயலாளருக்கு அந்த அதிகாரம் இருக்கு. ஆமாம், எஸ் நோன்னு சொல்லலாம். அதை தவிர நான் முந்தாள் சாயங்காலம் ஒரு டிவியில் சொன்னேன், பாஜகவோட கூட்டு இருந்தால் 26ல் முடிவு பண்ணுவோன்னு சொல்கிறது இல்லைங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. இதே தான் தாவாக்காவுக்கும் அவர் சொன்னார். கூட்டணிங்கிறது தேர்தலை பத்தான் இதே வார்த்தையை தான் 2 இடத்துலையும் அவர் சொன்னார். சரி, ஏன்னா ஒரு வழக்கறிஞர் நான் சொல்கிறேன், எடப்பாடிக்கு அதிகாரம் இல்லை. தீர்மானம் போட்டிருக்கிறது அவங்க கட்சியினுடைய பொதுக்குழு. பாஜகவோட உறவு இல்லை, கூட்டணி இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லைங்கிறது. இவர் யார்? இவர் திருப்பி கேட்கலாம், நீங்கள் ரீகன்சிடர், பட் அது இல்லாமல் இவரால் சொல்ல முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு நிஜமாகவே சார் ஒரு எம்ஜிஆரை விட ஊழலை ஏற்றவங்க யாரும் இல்லை. எம்ஜிஆரை விட சாராயத்தை எந்த காலத்துலையும் ஏற்றவங்க அந்த 2ம் இறந்தவரை பற்றி நான் வேற ஒன்றும் சொல்லுவேன். சாராயத்தை திருப்பி கொண்டாந்ததும் அவர் தான். கலைஞர் கொண்டாந்தார், அவர் தான் கெடுத்தார், மக்களை மூடிட்டார். ஸோ விஜயும் அதிமுகவும் ஜெல் ஆகும், ஒட்டும் வாய்ப்பு இருக்கு. வேற எங்கேயும் ஒட்ட வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வேற திமுகவோட ஒட்ட முடியாது. சரி, பாமகவோட ஒட்டி பிரயோஜனம் இல்லை, தேமுதிகவோட ஒட்டி பிரயோஜனம் இல்லை, திமுகவோட கிடையாது, பாஜகவோட இல்லை. அவர் சொல்லிட்டார், நான் சொல்லலை. 2 மத்திய மாநில கட்சிகளை விலக்கி விட்டுட்டார். சரி, மத்திய தமிழ்நாட்டில் திருமாவளவன் கூட சேர்ந்தாலோ வைகோ கூட சேர்ந்தாலோ விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான எத்தனை அணி இருக்கும் சார் 26 தேர்தலில்? எத்தனை முனை போட்டியாக இருக்கும்? இன்னைக்கு கண்ணில் படுறது 3 அணியாக இருக்கும் சார். எது எது? 3. திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி,
இன்னொன்று திரு சீமான். இல்லை சார், பிஜேபி கேபி யாரெல்லாம் விடுபட்டு போகிறார்களோ அதெல்லாம் பிஜேபி ஒரு அணி, சீமான் தனியா. நல்லா உறுதியாக சொல்ல முடியல. சீமான் தளர்ந்து போயிருக்கிறார். இப்போ அவர் பேசின வீரமான பேச்சுகளுக்கெல்லாம் கைதட்டல் 3 மடங்கு இருந்தது 1.5 மடங்காக குறைஞ்சி. அவர் வேட்பாளர்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் சார். 60-70 பேர் வேட்பாளர் அனௌன்ஸே பண்ணிட்டார் தனியாக. அது உண்மை சார். பல பேர் கட்சியை விட்டு வெளியே. அவரை பற்றி பல குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அவர் மக்களுக்காக உழைக்கத்தான் அரசியலுக்கு வந்தாரா அப்படின்னா என்ன செய்யணும்? யாவது எந்த காலத்துலையாவது தமிழ்நாட்டில் ஒருத்தரை சொல்லுங்கள், இவர் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சுவார்னு. ஒரே ஒருத்தனை 8 கோடி பேர் ஜனத்தொகையில் சீமான் ஆட்சி அமைச்சுவார் தமிழ். அப்போ இவ்வளவு கேண்டிடேட்டு நிற்க வச்சு அவன் குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு தானே இருக்காரு. அதை நீ ஏற்றுக்கிறேன்னு நான் எதிர்பார்க்கல. என் கருத்து தான் நான் சொல்கிறேன். எப்போ நான் ஜெயிக்க மாட்டேன், 230 பெண்கள் பாதி அழகாக இருக்குது கேட்குறதுக்கு. ஜெயிக்கிறவன்னு பார்த்துட்டு இங்கே போடணும். பெண்களுக்கு தப்பில்லை. ஆனால் ஜெயிக்கவே மாட்டான்னு உணர்ந்து நீங்கள் கேண்டிடேட் போட்டு தொடர்ந்து தோற்றுக்கிட்டு வந்தால் உங்கள் பேரை பேசுகிறதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கூட்டத்தை தயார் பண்ணுறீங்க. அவன் தோப்பான்னு தெரியும். அவன் தோத்தாதான் அடுத்த தடவை பத்மராஜன் சொல்கிறான். ஒவ்வொரு தடவை நான் போய் மனு போடக்குள்ளேயும் கடவுளை வேண்டிக்குவேன். இல்லை என்னடா வேண்டிக்குவேன், இது வரைக்கும் 216 இடத்துல இருக்கேன், இந்த தடவையும் தோக்கணும்னு வேண்டிக்குவேன். தேர்தல் மன்னன் அதை ஒரு மினி லெவலில் ஒரு கட்சி வச்சு சீமான் செய்கிறார் சார். அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லே மக்களுக்கு சர்வ் பண்ணணுங்கிறது கரெக்ட். இந்த துறை வியூகம் இல்லைன்றீங்க. வியூகம் இல்லை, மக்களுக்கு சேவை செய்கிறது தான் அவர் நோக்கமாக இருந்தார். தொடர்ந்து இப்படி தான் தோப்பேன்னு அது என்ன வீரம்? அது என்ன கொள்கை? அது நீங்கள் ஆளுக்கு வச்சு தோக்க வைக்கிறீங்க. அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. இந்த மதுரை பாயில் ஒரு பொண்ணு, நல்ல திறமையான ஒரு பெண், என்னாச்சு நிற்க வச்சார். ஒரு கட்சியோட நின்றுருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கோம். நான் ஒரு உதாரணத்துக்காக பல பேர் அவர் தொடர்ந்து மினி பத்மராஜன் தோற்றால்தான் நம்ம பற்றி 10 பேர் போடுவான் பேப்பரில். அது என்ன ஒரு கொள்கையா? அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் அவருக்கு இருக்கிறது. ஸோ 3 முனை போட்டி தான் இருக்கும் இன்னைய நிலைமையில். அப்படி திமுக, அதிமுக, பிஜேபி ஒரு அணி, அவ்வளோதான். இப்போ உங்களுடைய அனுமானம்? ஒருவேளை பிஜேபி இல்லை நடக்கலாம், உலகத்தில் நடக்காதுன்னு ஒன்று கிடையாது. சொல்லுங்கள். 2 வாய்ப்பு இருக்கு. ஒரு முதலமைச்சர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துகிறேன்னு சொன்னாருன்னா பாமக அவர் கூட போகும். ஜெயிச்சு வந்து நடத்துகிறேன். டாக்டருக்கும் தான் வாழ்க்கையில் அந்த ஜாதிக்கு ஏதாவது தவறு அந்த எண்ணம் இருக்கு, ஆதங்கம், வயது முதிர்ச்சி வந்துகிட்டு இருக்கு, போகலாம். அந்த சூழ்நிலையில் ஒரு தடவை மூப்பனார் சொன்னார், தேர்தல் நிற்காமல் இருப்பதும் ஒரு வீகம்தான். எப்படின்னா எம்பி காங்கிரஸில் ஜெயித்தவங்க தனி கட்சி ஆரம்பிச்சுட்டார். திமுக கொடுக்க மாட்டேங்கிறான். திருப்பி அதே ராய் சபாஷ் அப்போ தான் நடராஜன் ஜெயந்தின்னு போஸ்ட் அடித்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? ஜெயந்தி நடராஜன். அந்த அம்மா பேர் ஜெயந்தி நடராஜன் ஜெயந்தின்னு அடித்தாங்க. பீட்டருக்கு இந்த பீட்டர்னு அடித்தாங்க. அவங்க கட்சி மாநாட்டில் ஏன் டிஸ்குவாலிஃபை ஆகிடக்கூடாது? ஓகே. ஆக அரசியல் என்பது சொந்த கட்சிக்காரன் பேரை கூட மாற்றி அடிக்கலாம், பதவியை தக்க வைத்துக்கொள்ள. அப்போ சொன்னார் மூப்பனார், போட்டியிடாமல் இருப்பது கூட ஒரு வியூகம்தான். அதை மாதிரி கூட பிஜேபி ஒரு வியூகம் எடுத்து யார் ஜெயிச்சாலும் என்னை ஆதரிக்கணும்னு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னிச்சுன்னா நான் அதிர்ச்சி அடையவோ ஆச்சரியமடையவோ பார்க்கலாம் சார். நீங்கள் நிறைய ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்டும் சொல்லியிருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக சொன்ன மாதிரி தான் எனக்கு புரிந்து கொள்ள முடியும். நன்றி. பார்க்குறவங்க அதை சரியானவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். அது சார் என்னுடைய கடமையை நான் செய்வேன். ரைட் சார். மற்றதை நான் என்ன செய்ய முடியும்? நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும்போது நன்றி. ரொம்ப நன்றி.